நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இந்த காட்சிக்கும் இப்போது தாவேக்கவில் இணைந்துள்ள IRS அதிகாரி அருண் ராஜுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இதுதான் இன்றைய நாளின் ஹைலைட்டான கேள்வி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவுமே அரசு அதிகாரிகள் பதவியை உதறிவிட்டு அரசியலுக்கு வரும் அத்தியாயங்கள் புதிதல்ல. அந்த வரிசையில் விஜயின் தாவேக்கவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் IRS அதிகாரி அருண் ராஜ். மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்துள்ள அருண் ராஜ் கிருஷ்ணகிரியில் சிறிது காலம் மருத்துவராக பணிபுரிந்துள்ளார். பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதி தேர்வாகி IRS அதிகாரியாக பணிக்கு சேர்ந்துள்ளார். தமிழகம், பீகார், மகாராஷ்டிராவில் பணியாற்றி உள்ள இவர் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி விருப்ப ஓய்வை அளித்து அதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இணைந்துள்ளார். இவரது வருகையை இவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட முடியாது. இவருக்கு அரசியல் தொடர்பு ஏற்பட்ட நிகழ்வுகள் ஏராளமாக உள்ளன. 2020ஆம் ஆண்டு நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் இருந்த விஜயை சென்னைக்கு அழைத்து சென்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பின்பு நெய்வேலிக்கு சென்ற விஜய் வேனில் ஏறி நின்று செல்ஃபி எடுத்திருப்பார். அன்று விஜய் மீதான வருமான வரித்துறை சோதனை அதிகாரியாக இருந்ததாக கூறப்படும் அருண் ராஜ் இப்போது தாவேக்கவில் இணைந்துள்ளார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் அதனை மழுப்பலாக கடந்து சென்றுள்ளார். இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனாக தான் பார்க்குறேன். நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். அங்கே இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இதற்கு மேலே பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் வந்தால் தான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் கற்றுக்கிறேன். அதற்கு முன்பு இவர் 2016இல் சேகர் ரெட்டியிடம் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கோடி கணக்கில் கைப்பற்றப்பட்ட வழக்கில் சோதனை அதிகாரியாக இருந்துள்ளார். 2020இல் விஜய்க்கு எதிரான சோதனைக்கு பிறகு விஜயிடம் நெருக்கம் காட்டியதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கு நீர்த்து போக இவர்தான் அறிவுரைகளை வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது. 2021இல் ஒழுங்குமுறை நடவடிக்கையாக பீகாருக்கு அருண் ராஜ் மாற்றப்பட்டார். இவர் அதிமுக, திமுகவில் அரசியல் வாய்ப்புக்காக கதவை தட்டியவர் என்று சொல்லப்பட்டாலும் தனது வலைத்தள பதிவுகள் மூலமாக அரசியல் பதிவுகளை பகிர்ந்து வந்துள்ளார். அதுதான் இப்போது சர்ச்சையாகி உள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் கிராமப்புறங்களில் சேவை செய்வதற்கு எதிராகவும் கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் மக்கள் நலத் திட்டங்களாக வழங்கப்படும் இலவச திட்டங்கள் குறித்தும் தமது வலைத்தள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். இலவசங்களாக மிக்சி, வண்ண தொலைக்காட்சி வழங்குவது போன்ற செயல்களை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும் என கோரியுள்ளார். அது மட்டுமில்லாமல் 100 நாள் வேலை திட்டம் மக்களை சோம்பேறியாக்கும் எனவும் அது விவசாயிகளை பாதிக்கும் எனவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கருத்துகளுக்கு எதிராக பேசியுள்ள அருண் ராஜ் தாவேக்கவில் இணைந்து என்ன அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்கப் போகிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சியில் சேர்ந்த முதல் நாளே மக்கள் நல திட்டங்களை விமர்சித்ததிலும் விஜய் வீட்டில் ரெய்டு நடத்தி பின்னர் அவர் கட்சியிலேயே சேர்ந்துள்ளதும் விமர்சனங்களாகி உள்ளது. அரசு அதிகாரிகள் அரசியலுக்கு வந்ததில் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியா, அண்ணாமலை பாணியா, இல்லை சசிகாந்த் செந்தில் பாணியா என்ற கேள்விக்கான பதிலை தாவேக்கவும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலும் சொல்லும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.